செட்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல ஃபோர்த் சம் பார்க்குறோம். ப்ரீவியஸ் சம் 3 சம்மும் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஃபோர்த் சம், ரைட் டவுன் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் செட்ஸ். இந்த இதோட சப்செட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா சப்செட்ஸும் நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஏவோட சப்செட் என்னன்னு நம்ம எழுதணும். இது என்னென்னா ஃபஸ்ட்டு ஏன்றது ஒரு சப்செட்டு, அப்புறம் நல் செட் ஒன்று, 2 சப்செட்டு. அதாவது நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பிரகாரம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸுங்கிறது ஒன்று தான் இருக்குது இங்கே. அது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பவர் செட் வந்து 2 to the power of mன்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த எம்முங்கிறது என்னென்னா இந்த எலிமெண்ட்டு. அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது. அப்போ 2 to the power of 1, 2 to the power of 1ங்கிறது என்ன 2. அப்போ இந்த 2 செட்டும் இதோட சப்செட்டு. நெக்ஸ்ட் சம், ஒரு செட்டில் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இதோட சப்செட் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன வரும்னா ஃபஸ்ட்டு ஏ வரும், ஏ ஒரு சப்செட்டு, பி ஒரு சப்செட்டு, ஏ ஒரு சப்செட், பி ஒரு சப்செட்டு, அப்புறம் ஏபின்றது ஒரு சப்செட், அதுக்கப்புறம் நல் செட். எல்லாத்தையுமே நல் செட் வரும் சப்செட்டாக. மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4. அதாவது இந்த மாதிரி பவர் செட்டோட எலிமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 2 to the power of m. அப்போ 2 to the power of mங்கிறது இந்த இடத்துல என்னென்னா 2 to the power of mங்கிறது 2 எலிமெண்ட் இருக்குது. ஸோ 4. அப்போ இந்த சப்செட்ஸு 1 2 3 4 சப்செட்ஸ் வந்துருக்கு. அடுத்தது தேர்ட் சம், 1 2 3க்கே சப்செட் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 1ங்கிறது ஒரு சப்செட்டு, 2ங்கிறது ஒரு சப்செட்டு, 3ங்கிறது ஒரு சப்செட்டு, அப்புறம் 1 2ங்கிறது ஒரு சப்செட்டு, 2 3ங்கிறது ஒரு சப்செட்டு, அப்புறம் 1 3ங்கிறது ஒரு சப்செட், அப்புறம் நல் செட். எல்லாத்துலேயுமே நல் செட் வரணும். இப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. 8 இருக்கணும் மொத்தம். 1 2 அப்புறம் 1 2 3ன்னு ஒரு சப்செட் இருக்குது. இதுலேயே வந்து 1 2 3 அனதர் சப்செட்டு இதிலேயே வரணும். 1 2 3யும் சேர்த்து தான் இந்த சப்செட்டும் சேர்த்துக்கணும். நம்ம எல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக இருக்கிறது வந்து 8 சப்செட்ஸ் இருக்கும். என்னன்னா 1ங்கிறது 1, 2ங்கிறது 1, 3ன்னு 1 இருக்கும், அப்புறம் 1 2 2 3 1 3 நல் செட்டு எப்போது வரும். அது தவிர 1 2 3 மொத்தம் வந்து 8 சப்செட்டு. அதாவது 2 to the power of m. எம்ங்கிறது இந்த இடத்துல என்ன 1 2 3 எலிமெண்ட்ஸ், 2 to the power of 3 equal to 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. அடுத்து பைங்கிறது ஒன்றே ஒன்று தான். பைங்கிறது ஒரு 4 செட்டு இல்லையா? இது ஒரே ஒரு செட்டு தான் சப்செட். இது அதாவது பைங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து எதாவது நோ எலிமெண்ட்ஸ் எல்லாம், இதில் வந்து எதாவது எலிமெண்ட்ஸ் இருக்கா? நோ எலிமெண்ட்ஸ், அதனால் 0. அப்போ பவர் செட்டில் என்ன வரும்? நம்பர் ஆஃப் பவர் செட்டுங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம? 2 to the power of m இல்லையா? 2 to the power of m. எம்ங்கிற இடத்துல வந்து 0 தான் இருக்குது. ஸோ 2 to the power of 0 equal to 1. அப்போ இந்த ஒரே ஒரு செட்டு தான் இருக்கும். பைக்கு வந்து சப்செட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம், ரைட் how many elements as power set P of A if A equal to pi. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? பையில் வந்து ஒன்றே ஒன்று தான். எத்தனை செட்? ஒன்றே ஒன்று தான் இருக்கும். நம்ம இதே படித்தோம் இல்லையா? 2 to the power of 0 equal to 1. ஏன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தானே இருக்குது. பையில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான். பைங்கிறது என்ன? ஒரே ஒரு எலிமெண்ட்டு. அப்போ வந்து என்னென்னா ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. ஸோ வந்து 1 P of A equal to 1 தான் இருக்கும். 2 to the power of 0 equal to 1ன்னு நம்ம படித்தோம் இல்லையா? அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்கும். how many எலிமெண்ட்ஸ்னால் இந்த இப்போ சப்செட்டில் பவர் செட்னா என்ன? ஆல் த சப்செட்ஸ் தான் எல்லாம். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆர் கால்டு பவர் ஏ, பவர் செட்டு. அந்த பவர் செட்டில் வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்குது? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. சப்செட்டு ஒரே ஒரு சப்செட் தான் இருக்குது. அதனால் 1. ரைட் த ஃபாலோயிங் ஆஸ் இன்டர்வல்ஸ். நம்ம இதில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். இன்டர்வல்ஸ்னால் இது மாதிரி நம்ம ஒரு நம்பர் லைன் போடுறோம், இல்லை 0 1 2 3 இப்படி இருக்கும். இந்த பக்கம் -1 -2ன்னு பார்த்தோம். அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல இன்டர்வல்ஸ்னால் என்னென்னா இதில் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸ் such that x is an element of r. ஆர்ங்கிறது ரியல் நம்பர்ஸ். -4 is less than x less than or equal to 6. இப்போ இங்கே என்ன இருக்குது? -4 இருக்குது. இங்கே -4 3 -4 இருக்குது. இப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும். இந்த இடத்துலேருந்து 6 வரைக்கும் 4 5 6
இது வரைக்கும் இருக்கிறது தான் இந்த பர்டிகுலர் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வர வரைக்கும் தான் இதுக்கு தான் கால்டு இன்டர்வல்ஸ்னு பேர். இப்போ இந்த இடத்துல இன்டர்வல்ஸ் எதுலேருந்து இருக்குது? -4லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆன்சர் என்னென்னா ஈக்குவல் டு -4 6. இதுதான் ஆன்சர். புரியுதா? அதாவது -4லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற இன்டர்வல்ஸ் இந்த நம்பர் லைன் போட்டு காமிச்சிருக்கேன். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் இன்டர்வல்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. அதனால் அது இதில் இந்த கணக்கில் எதில் இருக்குது? -4லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் சம் இதே மாதிரி தான் நம்ம -12லேருந்து -10 வரைக்கும் இன்டர்வல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் -12 -10 இன்டர்வல்ஸ் வந்து -12 -10. இந்த ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர் வந்து -4 6. நெக்ஸ்ட் சம் x such that x is an element of R, 0 is less than or equal to x less than 7. 0லேருந்து 7 வரைக்கும் இன்டர்வல்ஸ் இருக்குது. 0 to 7. இதில் பாருங்கள் 0 to இங்கே ஒரு 7 இங்கே கொடுத்தோன்னா இது வரைக்கும் இன்டர்வல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சம் x such that x is an element of R, 3 is less than or equal to x less than or equal to 4. இதோட இன்டர்வல் எங்கே இருக்குது? 3 வந்து x வந்து 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 3 4. நெக்ஸ்ட் சம் ரைட் த ஃபாலோயிங் இன் செட் பில்டர் ஃபார்ம். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? முதல்ல வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்டர்வல்ஸ் எழுதிட்டோம். இப்போ இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். ஓகே, ரைட் த ஃபாலோயிங் இன் செட் பில்டர் ஃபார்ம். இப்போ நான் முதல்ல சொல்கிறேன், ஈஸியானது தான் இது, கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்தோன்னா பேரந்தசிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தா ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். ஓகே, இது இப்படி போட்டோன்னா பேரந்தசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் ஸ்கொயர் ப்ராக்கெட்னு போடுவோம். இந்த பேரந்தசிஸ் வந்து என்னென்னா ஓப்பன் இன்டர்வல். இந்த மாதிரி போட்டோன்னா ஓப்பன் இன்டர்வல். இந்த மாதிரி போட்டோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் அது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்புறம் ஒரு பக்கம் வந்து ஓப்பன் ஆகும், ஒரு பக்கம் க்ளோஸ்ட் ஆகும். இது வந்து க்ளோஸ்டு, இது வந்து க்ளோஸ்டு, இது ஓப்பன். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் ஓப்பன், இது வந்து க்ளோஸ்டு. ஓகே, இந்த மாதிரி ஓப்பன், இதுக்கு பேர் இது ஓப்பனாக இருக்குது, இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது, அதனால் ஓப்பன் க்ளோஸ்டு இன்டர்வல்னு பேர். அடுத்தது இது க்ளோஸ்டாக இருக்குது, இது ஓப்பனாக இருக்குது, இது வந்து க்ளோஸ்டு. இந்த ப்ராக்கெட் பேர் க்ளோஸ்டு, இந்த ப்ராக்கெட் பேர் ஓப்பன். ஓகே, இதை வச்சு இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க பாரு, இதே மாதிரி நம்ம இங்கே எழுதணும். முதல்ல நம்ம எழுதிடலாம். ஈக்குவல் டு x such that x is an element of R அப்படின்னு எழுதிக்கணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? -3 கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராக்கெட் பாருங்கள், என்ன பேரந்தசிஸில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமுமே ஓப்பன் இன்டர்வலில் இருக்குது. இந்த பக்கமும் திறந்துருக்கு, ஓப்பன் இன்டர்வலில் இருக்குது. அப்படி இருந்தனா லெஸ் தேன் ஈக்குவல்ஸ் வரக்கூடாது. இப்போ நம்ம முதல்ல -3 போட்டுக்கலாம், இங்கே வந்து x போட்டுக்கலாம், இங்கே வந்து 0 இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா இந்த மாதிரி பேரந்தசிஸில் ஓப்பன் இன்டர்வலில் கொடுத்தானா இங்கே லெஸ் தேன் போட்டுக்கணும், இங்கேயும் லெஸ் தேன் போட்டுட்டு இங்கே ஈக்குவல்ஸ் போடக்கூடாது. ஈக்குவல்ஸ் போட்டோன்னா க்ளோஸ் இன்டர்வல்னு அர்த்தம், ஈக்குவல் போடலைன்னா ஓப்பன் இன்டர்வல்னு அர்த்தம். ஏன்னா இந்த பக்கமும் ஓப்பனாக இருக்குது, இந்த சைடும் ஓப்பனாக இருக்குது. இதுக்கு -3க்கு ஓப்பனாக இதுவும் இருக்குது, 0க்கு ஓப்பனாகவும் இந்த சைடும் இருக்குது. அதனால் நம்ம வெறும் லெஸ் தேன் மட்டும்தான் போடணும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி பேரந்தசிஸ் ஓப்பன் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா எந்த சைடு, இந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்குது, அப்போது -3க்கு லெஸ் தேன் தான் போடணும். இந்த பக்கம் ஓப்பனாக இருக்குது, அப்போ லெஸ் தேன் தான், 0க்கு லெஸ் தேன் தான் போடணும். நடுவில் இதை மாதிரி எழுதிக்கிறோம். எக்ஸுங்கிறது -3லேருந்து 0க்குள்ளே இருக்குது, இன்டர்வலில் இருக்குது. நெக்ஸ்ட் சம், இதில் பாருங்கள், இதில் ரெண்டுமே க்ளோஸ்டாக இருக்குது. இதுவும் இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது, இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட்னா என்ன? ரெண்டு பக்கமும் க்ளோஸ்டாக இருக்குது, க்ளோஸ்ட் இன்டர்வல் இது. அப்படி இருக்கும்போது க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்தானா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போடணும். இப்போது x such that x is an element of R, 6 12 இருக்கு இல்லையா, 6 போட்டுக்கோங்க, இங்கே x போட்டுக்கோங்க, இங்கே 12 போட்டுக்கோங்க. இங்கே இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது, அதனால் ஈக்குவல்ஸு. இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது, அதனால் ஈக்குவல்ஸ் டு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சம்,
6 12 இந்த பக்கம் ஓப்பன் இன்டர்வல் இருக்குது, இந்த பக்கம் க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன், இதுக்கு பேர் என்னென்னா ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்படின்னா இந்த ஓப்பனாக இருக்கிற பக்கம் வந்து ஈக்குவல்ஸ் போடக்கூடாது, க்ளோஸ்டாக இருக்கிற பக்கம் வந்து ஈக்குவல்ஸ் போடணும். இது எப்படி எழுதணும்னா x such that x is an element of R. 6 12 மேலே எழுதிக்கோங்க. எழுதிட்டோம். இப்போ நடுவில் x வந்துட்டோம். இந்த பக்கம் என்ன இருக்குது, ஓப்பனாக இருக்குது, அப்போ லெஸ் தேன் மட்டும் போடணும். இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்குது, அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸு போடணும். அடுத்த சம் -23 5. இந்த சைடு என்ன இருக்குது, க்ளோஸ்ட் இன்டர்வல், இந்த பக்கம் ஓப்பன் இன்டர்வல் இருக்குது. இது க்ளோஸ்ட் இன்டர்வல், இது ஓப்பன் இன்டர்வல். க்ளோஸ்ட் ஓப்பன் இன்டர்வல்னு இதுக்கு பேர். ஈக்குவல் டு முதல்ல நம்ம இதை எழுதிக்கலாம். x such that x is an element of R. அப்புறம் என்ன இருக்குது, நம்பர் போடலாம். நம்பர் என்ன, -23 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 5 இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல், அதனால ஈக்குவல்ஸ் இந்த பக்கம் போடணும். இந்த பக்கம் ஓப்பன் கொடுத்துருக்காங்க, 5க்கு ஓப்பன் இருக்குது, அதனால் இங்கே ஈக்குவல்ஸு போடக்கூடாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் எய்த் சம். What universal sets would you propose for each of the following? எந்த யூனிவர்சல் செட்டு நீங்கள் இதில் இதுக்கு எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னா the set of triangles. செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எதில் வருது, செட் ஆஃப் ரைட் ஆங்கிள்ஸ், ஐசாசலஸ் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஆக்குலர் ட்ரையாங்கிள் எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதனால் வந்து ட்ரையாங்கிள் தான் இதோட ஆன்சர். த செட் ஆஃப் எல்லாமே செட், இந்த ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே தான் இதெல்லாம் வருது. இதெல்லாம் அடிஷ்னலாக சப்செட் மாதிரி வரும். யூக்ளிட் ட்ரையாங்கிள், ஸ்கெலட்டன் ட்ரையாங்கிள் எல்லாமே வந்து சப்செட் இருக்குது. அதனால் இது முழுசாக இருக்கிறது என்ன, ட்ரையாங்கிள்குள்ளே வருது. அதான் ட்ரையாங்கிள் தான் பெருசு, அதான் யூனிவர்சல் செட்டுங்கிறது. பெருசாக இருக்கிறது தான் யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். த செட் ஆஃப் ட்ரையாங்கிள் is the universal set of the set of right angle triangles. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். செட் ஆஃப் ஐசாசலஸ் ட்ரையாங்கிள். ஐசாசலஸ் ட்ரையாங்கிள்னா 2 sides are equal. ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா 3 sides are equal. ஐசாசலஸ்னா 2 sides are equal. இப்போ இதுக்கும் இதே ஆன்சர் தான். ஐசாசலஸ் ட்ரையாங்கிளுக்கும் இதிலே தான் இருக்கும். த செட் ஆஃப் பெருசாக எது இருக்குது, ட்ரையாங்கிளுக்குள்ளே தான் எல்லாமே இதெல்லாம் பார்ட்ஸ். அதனால் பெருசு பிக்காக யூனிவர்சல் செட்னா பெருசாக இருக்கிறது எல்லாம் சேர்த்து தான் யூனிவர்சல் செட்டு. செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இஸ் தி யூனிவர்சல் செட் ஆஃப் ஐசாசலஸ் ட்ரையாங்கிள். ஐசாசலஸ் ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே தான் இது எல்லாமே வருது. சப்டிவிஷன் மாதிரி சப்செட்டாக வருது. மெயினாக இருக்கிறது பெருசாக எல்லாமே சேர்த்து தான் வந்து யூனிவர்சல் செட்டு. நெக்ஸ்ட் சம், 9th சம். given the sets A 1 3 5 B 2 4 6 and C in ஒரு செட்டு C contains 0 2 4 6 8 elements. Which of the following may be considered as universal sets for all the 3 sets A B C? அதாவது 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்ஸ்குள்ளே கண்டெய்ன்ஸ் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து இந்த 4 இது கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4லேயும் வந்து இந்த 4 கொஸ்டின்ஸ்லேயும் எது வந்து ஏபிசியோட டோட்டலாக ஏபிசியோட யூனிவர்சல் செட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூனிவர்சல் செட்னா என்ன அர்த்தம்னா எல்லா செட்ஸும் சேர்ந்தது தான் யூனிவர்சல் செட்டு. இப்போ ஏவோட செட்டு என்ன, A = 1 3 5. பிங்கிறது 2 4 6. சிங்கிறது 0 2 4 6
8 எல்லாம் சேர்த்தா தான் மொத்தமாக டோட்டலாக எல்லாத்தையும் ஏபிசி எல்லாத்தையும் சேர்த்தா தான் இருக்கும். மொத்தமாக டோட்டலாக இருக்கிறது தான் வந்து யூனிவர்சல் செட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். U ஈக்குவல் டு A + B + C எல்லாமே இந்த செட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ U ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் U ஈக்குவல் டு 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 இதில் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது, 4 5 6 0 இருக்குது. அதனால் நம்ம முதல்ல 0 இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் 2 4 6 அப்புறம் 8 இதான் வந்து யூனிவர்சல் செட்டு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். 1 3 5 ஏ செட்டு, பி செட்டு, சி செட்டு எல்லாம் ஆட் பண்ணது தான் வந்து யூனிவர்சல் செட்டுன்னு சொல்கிறோம். இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் 0 1 2 3 4 5 6 இது வந்து யூனிவர்சல் செட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். 0 1 2 3 4 5 6 0 1 2 3 4 5 6 இருக்குது. ஆனால் 8 இருக்குங்க, இங்கே இல்லை. அதனால் இது வந்து கிடையாது. இது யூனிவர்சல் செட்டானா இல்லை. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நாட் அண்ட் யூனிவர்சல் செட். ஏன்னா இந்த 8 இதில் இல்லை, அதனால் யூனிவர்சல் செட் கிடையாது. அடுத்தது பைங்கிறது நமக்கு தெரியும், அதில் ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து நாட் அண்ட் யூனிவர்சல் செட். அதுவும் இதில் இருக்கிறது ஒன்றுமே பையில் இல்லை, அதனால் அதுவும் நாட் அண்ட் யூனிவர்சல் செட்டு. அடுத்தது தேர்ட் சம் முக்கியமாக இருக்குது. இதில் பாருங்கள், தேர்ட் சம்மில் 0 1 2 3 4 5 6 8 இருக்குது. இதில் வந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாமே இருக்குது. இதில் வந்து 0 இருக்குது, இதுலேயும் 0 இருக்குது. இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. இதில் 3 இருக்குது, 3 இருக்குது. இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது. அப்புறம் 4 இருக்குது, 4 5 இருக்குது, 5 6 இதில் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. இதில் 8 இருக்குது, இதுலேயும் 8 இருக்குது. எல்லாம் இந்த இதில் இருக்கிறது யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்குது. அதனால் இதுதான் வந்து யூனிவர்சல் செட்டு. தேர்ட் ஒன் தான் திஸ் இஸ் தி யூனிவர்சல் செட். எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த தேர்ட் சம்மில் இருக்குது. அதனால் இது வந்து யூனிவர்சல் செட், அந்த செட்டில் இருக்குது. ஃபோர்த் சம் பார்க்கலாம். 1 2 3 4 இதில் பார்க்கலாம். இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இதில் வந்து 0 இருக்குது, இந்த 0 இல்லை. அதனால் இது வந்து நாட் அண்ட் யூனிவர்சல் செட். ஃபோர்த் சம், திஸ் இஸ் நாட் அண்ட் யூனிவர்சல் செட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.